ஒரு சயின்ஸ் கிளப்பை காட்டுறாங்க. அந்த சயின்ஸ் கிளப்ல தான் உலகத்துல யாராலையும் பார்க்க முடியாத நிறைய அரிய வகை உயிரினங்களை வந்து ஆராய்ச்சி பண்றதுக்காக பிடிச்சு வச்சிருக்காங்க. இந்த சயின்ஸ் கிளப்ல இருக்கிறவங்க ஈட்டியை பிடிக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா ஈட்டி வந்து அவங்க எல்லார்கிட்ட இருந்து தப்பிச்சு போய் ஒரு வீட்டோட மாடியில யாருக்கும் தெரியாம மறைஞ்சிருக்குது. மாடியில இருக்கிற எட்டி வந்து தூரமா ஒரு எவரெஸ்ட் போர்டு இருக்கிறத பார்க்கும். அந்த பனிமலையை பார்த்ததுமே எட்டிக்கு அவங்களோட அம்மா அப்பா வந்து ஞாபகம் வந்துடும். ஏன்னா எட்டியை அந்த எவரெஸ்ட் மலையில இருந்து தான் பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க. அந்த எவரெஸ்ட் போர்டை பார்த்து எட்டி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அந்த இடத்துல நைட்டு தூங்கிடுது. அடுத்த நாள் காலையில எட்டி இருக்கிற மாடியில இருக்கிற பொண்ணு காலையில எந்திரிச்சு வேலைக்கு கிளம்பி போறா. ரொம்பவே சின்ன பொண்ணா இருந்தாலும் ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை பார்த்து நிறைய பணத்தை சேகரிச்சு வச்சுட்டே இருப்பா. அவ வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு போய் மொட்டை மாடியில அவளுக்கு தனியா ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம்ல ஒரு பாக்ஸ்ல அன்னைக்கு அவ சம்பாரிச்ச பணத்தை எல்லாத்தையுமே சேகரிச்சு வச்சுட்டு வருவா. அவ எதுக்காக இப்படி சேகரிச்சு வைக்கிறானா, அவங்க அப்பாவோட பெரிய கனவே அவங்க எல்லாரும் சேர்ந்து சைனாவை சுத்தி பாக்குறதுதான். ஆனா அப்போதைக்கு அவங்க கிட்ட பணம் இல்லாததுனால அதுக்குள்ள அவங்க அப்பா வந்து இறந்துருவாங்க. இதனால அவங்க அப்பாவோட கனவை நிறைவேற்றுறதுக்காக சைனால போய் எல்லா இடத்தையும் சுத்தி பாக்குறதுக்காக அவ அந்த பணத்தை எல்லாத்தையுமே சேகரிச்சு வச்சுட்டே வருவா. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா அவளுக்கு ஒரு வயலின் கிஃப்டா கொடுத்துருப்பாங்க. அந்த வயலினை அவங்க அப்பா ஞாபகம் வரும்போதெல்லாம் அதை எடுத்து வாசிச்சுக்கிட்டு அவங்க அப்பாவை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்போ அன்னைக்கு நைட்டு அவங்க அப்பாவை நினைச்சு அவ வயலின் எடுத்து வாசிச்சுக்கிட்டு இருப்பா. அப்போதான் எட்டியை பிடிக்கிறதுக்காக அந்த சயின்ஸ் கிளப்ல இருக்கிறவங்க ஹெலிகாப்டர்ல எட்டி அந்த இடத்துல தான் இருக்குங்கிறத தெரிஞ்சு அவ இருக்கிற மொட்டை மாடிக்கே வந்துருவாங்க. ஈக்கு அனிமல்ஸ்னா ஆல்ரெடி ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாம அந்த சயின்ஸ் கிளப்ல இருக்கிறவங்க எட்டியை பிடிக்க வரும்போது எட்டி அவங்கள பார்த்து ரொம்பவே பயப்படும். இதை வச்சு அவ புரிஞ்சுக்கிடுவா எட்டி அவங்க பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க, எட்டி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போறதுக்கு ட்ரை பண்ணுதுன்னு அவ ரொம்பவே நல்லா புரிஞ்சுக்கிடுவா. இதனால எட்டியை காப்பாத்துறதுக்காக அந்த சயின்ஸ் கிளப்ல இருந்து வந்தவங்க கண்ணுல எட்டி படாத மாதிரி எட்டியை வந்து அவ மாடியிலே மறைச்சு வச்சிருவா. அவங்களும் எட்டி அந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போயிருச்சுன்னு அந்த இடத்த விட்டும் போயிருவாங்க. அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறமா எட்டி கிட்ட போய் அவ வயலின் வாசிச்சு காட்டுறா. எட்டி வந்து அவளை ரொம்பவே சோகமா பாக்குது. எப்படியோ எட்டியும் அவளும் ஒரு குட் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா எட்டி காலில் அடிபட்டிருக்கத பாக்குறா. உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்காக ஃபார்மசியில போய் திங்ஸ் எல்லாம் வாங்க போறா. அப்போதான் அவ பாக்குறா அந்த சயின்ஸ் கிளப்ல இருக்கிறவங்க இன்னும் எட்டியை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. இதனால வீட்டுக்கு வந்து எட்டியை ரொம்பவே சேஃபா பாத்துக்க ஆரம்பிக்கிறா. எட்டிக்கு ஃபர்ஸ்ட் எய்டும் பண்ணி விடுறா. எட்டியும் ஈ கூட கொஞ்ச நாள்ல ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டாவும் ஆயிடுது. ரெண்டு பேருமே ரொம்பவே ஹாப்பியா ஜாலியா விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் பண்ற அட்ராசிட்டிஸ்ல ரொம்ப சவுண்ட் கேட்டு ஈ கூட இருக்கிற ரெண்டு பசங்க மொட்டை மாடிக்கு வந்து பாத்துறாங்க. மாடிக்கு வந்து அந்த ரெண்டு பசங்களும் எட்டியை பார்த்து ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. என்ன நீ மான்ஸ்டர்ஸ் எல்லாம் மாடியில வச்சிருக்கன்னு ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. இந்த ரெண்டு பசங்கள ஒருத்தர் வந்து அவசரப்பட்டு போலீஸ்க்கு கால் பண்ணிடுறான். இதனால அந்த சயின்ஸ் கிளப்ல இருக்கிறவங்க உடனே எட்டியை பிடிக்க அந்த மாடிக்கும் வந்துடுறாங்க. எட்டிக்கும் அந்த ஊர்ல யாருமே தெரியாது. அது மட்டும் இல்லாம இவ்வளவு க்ளோஸா பழகின ஈ அவளை விட்டு அந்த இடத்த விட்டு தப்பிக்க எட்டிக்கு மனசும் இல்ல. இதனால அவளை தூக்கி எட்டி மேல போட்டுட்டு எட்டி அந்த இடத்த விட்டு தப்பிக்க ஆரம்பிச்சிருது. எட்டியை எப்படியாவது அவங்க அம்மா அப்பா கிட்ட நாம தான் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு கான்பிடென்ட்ல எட்டி கூடவே டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடறான். அப்படியும் அந்த சயின்ஸ் கிளப்ல இருக்கவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு சைனா போற போட்டு கிட்ட அவங்க ரெண்டு பேருமே போயிடுறாங்க. அங்க போய் ஈ சொல்றா, இந்த போட் வந்து சைனாக்கு தான் போகுது, இந்த போட்டுல ஏறி நீ போனேன்னா எவரெஸ்ட்ல இருக்கிற மலைக்கு சீக்கிரமா போயிடலாம் அப்படின்னு சொல்றா. ஆனாலும் ஈக்கு வந்து எட்டியை தனியா அனுப்ப மனசே இல்லை. எட்டியை எப்படியாவது நாம தான் அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் சேர்க்கணும்னு அவளுக்கு பெரிய ஆசையே இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவோட கனவே சைனாக்கு போறதுதான். அவங்க அப்பாவோட கனவையும் நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக எட்டி கூடவே அந்த சைனா போற கப்பல்ல போகலான்னு நினைக்கிறா. இந்த நேரத்துல எட்டி வந்து மொட்டை மாடியில இருந்து தப்பிக்கும் போது இவளையும் கூட்டிட்டு வந்ததுனால இவ கூட இருக்கிற அந்த ரெண்டு பசங்களும் ஈய காப்பாத்துறதுக்காக இவங்களை பின்தொடர்ந்து அந்த இடத்துக்கும் வந்துடுறாங்க. கடைசியா மூணு பேருமே சேர்ந்து எட்டியை அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் சேர்க்கறதுக்காக அந்த சைனா போற கப்பல்ல எல்லாரும் சேர்ந்து டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அந்த கப்பல்ல போற எட்டியையும் அந்த மூணு பசங்களையும் இன்னும் அந்த சயின்ஸ் கிளப்ல இருக்கிறவங்க விடுற மாதிரி தெரியல. அவங்கள பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க. இதுக்காக எட்டியை இப்படி பிடிக்க வர்றாங்கன்னா இந்த சயின்ஸ் கிளப்போட ஓனர் வந்து அவரோட இளமை காலத்துல வந்து எவரெஸ்ட் மலைக்கு போயிருப்பாரு. அந்த நேரத்துல எட்டி அப்படிங்கிற ஒரு அரிய வகை அனிமலை நான் பார்த்தேன் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் வந்து சொல்லியிருப்பாரு. ஆனா அவங்க யாருமே இவர் பொய் சொல்றாருன்னு சொல்லி இவரை நம்பி இருக்கவே மாட்டாங்க. இதனால இவங்க எல்லாருமே நம்ப வைக்கிறதுக்காக அந்த எவரெஸ்ட் மலைக்கே போய் அந்த எட்டிங்கிற அனிமலை வந்து பிடிச்சிட்டு வந்து இவரோட சயின்ஸ் கிளப்ல வச்சிருப்பாரு. ஆனா அந்த சயின்ஸ் கிளப்ல இருந்து எட்டி வந்து தப்பிச்சு போயிருது. இதனால ரொம்பவே கோவப்பட்டு அதை எப்படியாவது பிடிக்கணும்னு ட்ரை பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிட்டு வருவாரு. எட்டியும் அந்த மூணு பசங்களும் சைனாக்கும் போயிடுறாங்க. ஆனா சைனாக்கு போன
அவங்களையும் இந்த சயின்ஸ் கிளப்ல இருக்கிறவங்க துரத்திக்கிட்டே வர்றாங்க. எட்டியோட வைப்ரேஷனை பவரா மாத்தி அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணி எல்லாருமே இந்த சயின்ஸ் கிளப்ல இருக்கவங்க கிட்ட இருந்து மாட்டிக்காம ஈஸியா தப்பிச்சிருவாங்க. இப்படி தப்பிச்சு வரும்போது ஈயோட வயலின் வந்து உடைஞ்சு போயிடும். இதனால அவ ரொம்பவே தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. இதை பார்த்து எட்டி ரொம்பவே ஃபீல் பண்ணும். இதனால எட்டியோட பவரை யூஸ் பண்ணி அந்த வயலினை சரி பண்ணி கொடுத்துரும். ஈ ரொம்பவே சந்தோஷமா வந்து எட்டியை ஹக் பண்ணி அழுகுவா. ஏன்னா அவங்க அப்பா அந்த வயலினை அவளுக்கு கிஃப்டா கொடுத்துருப்பாங்க. அவங்க அப்பா கலெக்ட் பண்ணி வச்சிருந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே கையில எடுத்து பார்த்துக்கிட்டு அவங்க அப்பாவை நினைச்சு ரொம்பவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. இந்த இடத்துக்குலாம் நான் கண்டிப்பா போய் உங்க கனவை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு இருப்பா. அந்த நேரத்துல ஈ கூட இருக்கிற அந்த 2 பசங்கள்ல ஒருத்தன் அந்த போட்டோஸ் அவ கையில இருந்து வாங்கி இந்த இடத்தை தான் நம்ம கடந்து வந்தோம் அப்படின்னு சொல்றான். ஈ ரொம்பவே ஷாக் ஆயிரா. வேகமா யோசிச்சு பாக்குறா. அப்பதான் அவளுக்கு தெரியுது இந்த இடத்தை தான் நம்ம கடந்து வந்தோம். அப்பாவோட கனவான பிளேஸ்க்கு எல்லாம் நம்ம ஆல்ரெடி போயிருக்கோம் அப்படின்னு அப்பதான் அவளுக்கே தெரியுது. கடைசியா ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோல புத்தர் ஸ்டாச்சு இருக்கு. அந்த இடத்துக்கு மட்டும்தான் இவங்க இன்னும் போகல. மித்த எல்லா இடத்துக்குமே இவங்க போயிட்டாங்க. அந்த புத்தர் ஸ்டாச்சுவும் இவ கண்ணு முன்னாடி தான் இருக்குது. அதையும் அவ பாத்துறா. புத்தர் ஸ்டாச்சு கிட்ட போய் அவங்க அப்பாவை நினைச்சு அந்த வயலின் எடுத்து வாசிக்கிறா. அப்பதான் அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்குது. அவங்க அப்பாவோட கனவை நிறைவேற்றிட்டானு. அங்க இருந்து டிராவல் பண்ணி எப்படியோ எவரெஸ்ட் மலைக்கும் போயிடுறாங்க. அங்க ஒரு பெரிய பிரிட்ஜ் இருக்கு. அந்த பிரிட்ஜை மட்டும் அவங்க கடந்துட்டாங்கன்னா எட்டியோட அம்மா அப்பா இருக்கிற இடத்துக்கு அவங்க போயிடலாம். பிரிட்ஜ்ல அவங்க போய்கிட்டு இருக்கும்போது அந்த பிரிட்ஜோட லெஃப்ட் ரைட் 2 சைடுமே அந்த சயின்ஸ் கிளப்ல இருக்கிறவங்க வந்துருவாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக எட்டியை அந்த 3 பசங்களும் ரொம்பவே ட்ரை பண்ணுவாங்க. அப்போதான் அந்த வில்லனுக்கு வந்து அவனோட இளமை காலத்துல எட்டிங்கிற ஒரு அனிமல் கிட்ட அவன் மாட்டிக்கிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறது எல்லாமே கண்ணு முன்னாடி வந்து போகும். அதனால அதை பார்த்ததுமே அவனுக்கு எட்டியை பிடிக்க மனசே வராது. எட்டியை அங்கேயே விட்டுருவோம், அவங்க அம்மா அப்பா கிட்ட விட்டுறலாம் அப்படின்னு அவனுக்கு ஒரு எண்ணமும் தோணிரும். ஆனா அந்த வில்லன் கூட அசிஸ்டண்டா இருக்கிற ஒரு பொண்ணு வந்து அவனோட மனசை மாத்தி எட்டியை நம்ம கண்டிப்பா பிடிக்கணும்னு அவனை ரொம்பவே பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணுவா. ஆனா அவன் மறுபடியும் எட்டியை விட்டுறலான்னு தான் சொல்லுவான். இவன் நம்மளோட வழிக்கு வரமாட்டான்னு அந்த பொண்ணு வந்து அந்த வில்லனுக்கு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு அவனை மயங்க வச்சு எட்டியை வந்து பிடிக்க வச்சிருவா. நேரத்துல ஈ வந்து எட்டி அவளுக்கு சரி பண்ணி கொடுத்த வயலின் எடுத்து வாசிக்க ஆரம்பிப்பா. எட்டியோட பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த வயலினை சரி பண்ணதுனால அந்த வயலின்லயும் எட்டியோட பவர்ஸ் நிறைய இருக்கும். இதனால எட்டிக்கு நிறைய பவர்ஸ் வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அடிக்க ஆரம்பிச்சு ஒரு பெரிய ஃபைட் சீனே அந்த இடத்துல வந்துரும். திடீர்னு அந்த இடத்துல பனிச்சறுக்கும் வர ஆரம்பிச்சிடும். இல்லை கூட அசிஸ்டண்டா இருந்த அந்த பொண்ணு வந்து அந்த பனிச்சறுக்குல மாட்டி இறந்து போயிருவா. அந்த இடத்துலதான் எட்டியும் இருந்திருக்கும். இதனால எட்டியும் அந்த பனிச்சறுக்குல மாட்டி இறந்துருச்சுன்னு இவங்க எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க எல்லாருக்கும் பின்னாடி தான் எட்டி நின்னுக்கிட்டு இருக்கோம். எட்டியை பார்த்ததுமே இவங்க எல்லாருக்கும் ரொம்பவே ஹாப்பி ஆயிரும். அந்த வில்லனும் கண்ணு முழிச்சிருவான். எட்டியை அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் எப்படியாவது சேர்த்துருங்கன்னு இவங்க 3 பேருக்கும் ஸ்வெட்டரும் கொடுத்து இவங்கள அனுப்பி வைப்பான். இவங்க 3 பேரும் சேர்ந்து எட்டியோட அம்மா அப்பாவையும் கண்டுபிடிச்சிருவாங்க. எட்டியை அவங்க அம்மா அப்பா கிட்டையும் போய் சேர்த்துருவாங்க. எட்டியை அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் விட்டுட்டு கிளம்பும் போது ஈ ரொம்பவே ஃபீல் பண்ணுவா. ஏன்னா இவங்க 2 பேருமே ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. எட்டியும் இவளை பிரிய போறது நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணும். எட்டியும் அவங்க அம்மா அப்பாவும் சேர்ந்து அவங்களோட சக்தியை ஒரு வெடிக்கலா மாத்தி இவங்க 3 பேருமே வீட்டுல வந்து விட்டுருவாங்க. வீட்டுக்கு வந்து இவங்க 3 பேருக்குமே ஒரு சர்ப்ரைஸான கிஃப்டும் காத்திருக்கு. அந்த கிஃப்ட் யார் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா எட்டியை பிடிக்கிறதுக்கு பிளான் பண்ண அந்த சயின்ஸ் கிளப்போட ஓனர் தான் இவங்களுக்கு கிஃப்ட் பண்ணிருக்காங்க. அந்த கிஃப்டை ஓபன் பண்ணி பார்த்து ரொம்பவே ஹாப்பியாவும் ஃபீல் பண்றாங்க. அதே சமயத்துல அந்த கிஃப்டை பத்தி அவங்க வீட்டுல இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாத மாதிரி மறைச்சும் வைக்கிறாங்க. எட்டி அவங்க அம்மா அப்பா கூட சேர்ந்ததை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு எதிர்பாராம எட்டிக்கு இவ செஞ்ச உதவினால இவளோட நீண்ட நாள் கனவு நிறைவேறிச்சு. இவங்க அப்பாவோட ஆசையும் நிறைவேறிச்சு. இதெல்லாம் நினைச்சு ரொம்பவே சந்தோஷமா அவங்க பாட்டி செஞ்ச சாப்பாடை அவ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இதோட இந்த படத்தையும் முடிச்சிரு. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.